learn anything. ஹாய் everybody. ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பிராண்டு என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் என்ன நினச்சிருப்பீங்களா சொல்லட்டுமா? எதாவது நினச்சிங்க, இது ஒன்றும் தப்பு இல்லை. இது சிம்பிள் அந்த பிராண்ட். அப்போ பிராண்ட் என்ன ப்ரோ? பிராண்டுனா கஸ்டமர்ஸ் கட் ஃபீலிங் அபவுட் எ ப்ராடக்ட் சர்வீஸ் ஆர் கம்பெனி. அதாவது அந்த கம்பெனி மேலேயும் அந்த ப்ராடக்ட் மேலேயும் மக்கள் வச்சுருக்க ஒரு எமோஷன், இதுக்கு பேர் தான் பிராண்டு. சில எக்ஸாம்பிள் சொல்ல பார்க்கலாம். ஆப்பிள் மேலே நம்ம வச்சுருக்கிறது பெருமை. எங்கிட்ட ஐஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு எமோஷன் கிரியேட் ஆகுமோ, அதுக்கு பேர் தான் பிராண்டை சொல்கிறோமே தவிர அதோட சிம்பிள் நான் கிடையாது. கிளியர்? ரெண்டாவது மார்க்கெட்டிங் என்னன்னு, ஒரு கம்பெனி அவங்களோட ப்ராடக்டை முடிஞ்ச அளவு கஸ்டமர்கிட்ட விளம்பரப்படுத்துறதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங். சிம்பிள். ஓகே, ஒரு கம்பெனி அவங்களோட ப்ராடக்டை முடிஞ்ச அளவு கஸ்டமர்கிட்ட விளம்பரப்படுத்துறதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங். ஓகே. மூணாவது பிஸ்னஸ் சேஸ் பண்ணுறதுனா என்னன்னு, இல்லை பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ்னால் என்னன்னு சிம்பிள் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க. இப்போ இந்த கம்பெனி நாளைக்கு இப்படி இருக்கும், அடுத்த மாதம் இப்படி இருக்கும், எந்த மாதத்தில் அதிகமாக சேல்ஸ் ஆகுது, எந்த மாதம் சேல்ஸ் லோவாக ஆகுது அப்படின்னு ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா பிஸ்னஸ் சேச்சு இல்லை பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பிராண்ட் என்னென்னு பார்த்துட்டு, ரெண்டாவது மார்க்கெட்டிங் என்னென்னு பார்த்துக்கணும், அண்ட் லாஸ்ட்டாக பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸு பிஸ்னஸ் சஜஷன்னா என்னென்னு பார்க்கணும். ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு. அடுத்த பேர் வீடியோலாம் பிராண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது ஒழுங்காக ஒரு பிராண்டை நீங்களே கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுன்னு பாருங்கள். இந்த மாதிரி மூணு விஷயம் ஒன்று நம்ம ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்புறம் நான் பார்ப்போம்னா நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.